வாழ்க வளமுடன். நண்பர்களே, நாம தொடர்ந்து ஒரு சிந்தனையை விடாம பிடிச்சிட்டு இருக்கிறோம். சிலருக்கு போர் கூட அடிச்சிருக்கலாம். என்னடா ஐயா திருப்பி திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா, ஒரு ஆழ்ந்த உறக்கத்துல நாம ரொம்ப காலம் வாழ்ந்துட்டோம். நாம நம்பிட்டு இருக்கோம், எல்லாம் விழிப்போட இருக்கிறோம்னு. அப்படித்தானே நமக்கு தெரியுது. ஓடுறோம், விளையாடுறோம், வேலை செய்றோம், சம்பளம் வாங்குறோம், குடும்பம் நடத்துறோம், வீடு கட்டுறோம், கார் வாங்குறோம், வசதிகளை பெருக்கிட்டு இருக்கிறோம், இப்படி பூமி வாங்குறோம், இப்படின்னு நிறைய விஷயங்களை செய்துட்டு இருக்கோம். அதனால நாம என்ன நம்புறோம்னா உறுதியா நாமெல்லாம் விழிப்போடு இருக்கிறோம். ஆனா உண்மையிலே ஞானிகள் என்ன சொல்றாங்க? நாமெல்லாம் கனவுகள்ல இருக்கிறோம். கற்பனைகளில், கனவுகளிலேயே நம் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனா உறக்கத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. கேட்க உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. என்னடா இது? இவ்வளவு வேலை செய்துட்டு இருக்கிறோம், இத்தனை செயல்களை செய்றோம். ஆனா நாம் எல்லாருமே ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்களே பெரியவங்க. இப்ப பெரியவங்க சொல்றாங்கன்னா, ஏதோ காரணம் இருக்கு. ஏதோ நடந்துட்டு இருக்கு. நாம இன்னும் அத பத்தி யோசிக்கல. அது என்ன? அப்படின்னு நாம மனம் திரும்பும்போது தான், இந்த உண்மைகள் எல்லாம் நமக்கு புலப்படும். நாம இதுவரைக்கும் எதெல்லாம் நம்பிட்டு இருந்தோமோ, அதெல்லாம் இல்லங்கிற உண்மை நமக்கு அறிவுக்கு புலப்படும். அதுவரைக்கும் நாம ஓடிட்டே இருப்போம். செய்த செயல்கள செய்துகிட்டே இருப்போம். எதுக்கெல்லாம் நாம நம்மள பழக்கப்படுத்தி இருக்கிறோமோ, உடல் அளவுல, மனதளவுல, அது தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் எல்லாத்தையும் விட்டுட்டு, ஈவன் நம்ம இந்த உடல கூட நான் நினைச்சிட்டு இருந்த இந்த உடல கூட விட்டுட்டு, எங்க போறோம்னே தெரியாம போயிடுறோம். அப்போ ஒரு விஷயத்த நல்லா நீங்க நினைவு வைத்துக் கொள்ளணும் எப்பயுமே. அதான் இன்னைக்கு இன்னைக்கு முக்கிய சிந்தனை. நாம கனவுல இருக்கிறோங்கிற ஒரு உண்மைய எப்பயுமே மனதுல நினைவோடு வைத்துக் கொள்ள வேண்டும். இவைகள் அனைத்துமே கனவுல நடக்கிற நிகழ்வுகள். கனவு என்று நான் முழுமையாக உணர்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற தெளிவு நமக்கு எப்பொழுதும் இருக்கும். ஒரு சனம் நாம இந்த நிலையை விட்டு தவறிட்டோம்னா கடகடன்னு எதையோ செய்திருவோம். அதனால செய்யறதுனால என்னங்கய்யா வரும்? மகரிஷி சொன்னது போல பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வுதாழ் மனப்பான்மை, வஞ்சம் என்ற 6 குணங்களும் வெவ்வேறு விதமா வெவ்வேறு தளத்துல இருந்து நமக்கு உருவாயிடும். ஒண்ணு அப்படியே கண்டினியூஸா பேரு தான் வேற வேற வச்சிருக்கிறாரு. பாலுங்கிறோம், வர போட்டா தயிருங்கிறோம், வெண்ணெய்ங்கிறோம், நெய்யுங்கிறோம், எல்லாம் ஒரே விஷயம்தான். அது தரத்துக்கு ஏத்த மாதிரி அது வெவ்வேறு விதமாக நமக்குள்ள வெளிப்படும். எப்போ? கனவுல இருக்கும். நாம கனவுலயே இருந்து பழகுனதுனால, அததான் நிஜம் என்று ஆழமாக நம்பிக்கொண்டிருக்கிறோம். இப்ப இது எதுவுமே நிஜம் இல்லையா? எதுவுமே நிஜம்னு இல்லன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அதுக்கப்புறம் வாழ்க்கையில என்ன பிடிப்பு இருக்கிறது? என்றெல்லாம் சித்தாந்தம் பேசுபவர்கள் உண்டு. இந்த அயராத விழிப்பு நிலையில நீங்க வாழ கத்துக்கிட்டீங்கன்னா, ஒவ்வொரு சனமும் முழுமையாக வாழ முடியும். இப்ப என்ன பண்றோம்? வாழவே இல்ல. என்ன திட்டம் தீட்டிட்டு இருப்போம் எதிர்காலத்துல. இது அப்படி ஆகணும், இப்படி ஆகணும். எதிர்காலத்துல ஒண்ணு இருப்போம், அல்லது கடந்த காலத்த நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு வாழ்வோம். இதுதான் நம்மளுடைய பேட்டர்ன் ஆஃப் லிவிங். நம்மளுடைய வாழ்க்கை முறை. என்ன? ஒண்ணு கடந்த காலத்த பத்தி இப்படி போயிடுச்சு, இப்படி நடந்துருச்சு, அது நடந்துருச்சு, இது நடந்துருச்சு, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு. இது மட்டும் அப்படி இருந்ததுன்னா இப்படி ஆயிருக்கும். இப்படியெல்லாம் நெறைய விஷயங்கள நெறைய எடுத்து சொல்ல முடியும் என்னால. ஒவ்வொருவருக்குள்ள அது மாரி ஓட்டம் நிகழ்ந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் அப்படி நடக்கலைன்னா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? அப்படின்னு மனச ஆறுதல் படுத்திக்கிட்டு நம்மளுடைய அகங்காரம் அதுக்குள்ள அப்படியே சந்தோஷப்படும். ஓ! பரவால்ல.
பையன் நம்ம கூட தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணோம், தலையாட்டிட்டு அவன் கூடயே டிராவல் ஆயிட்டு. என்னைக்கு நாம கனவுல இருக்கிறோங்கிறது ஆழமா நம் புரிதலுக்கு வருகிறதோ, நாம் கனவில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஆழமா நீங்க புரிந்து கொள்கிறீர்களோ, அன்றுதான் விழிப்பு நிலைக்கான முதல் படி உங்களுக்குள்ள முதல் கதவு திறக்கிறது என்று வைத்துக் கொள்ளும். அதுக்கு முன்னாடி நாம இப்போ செயலாற்றிட்டு இருக்கோம் பாருங்க, இதெல்லாம் நாம விழிப்போடு தான் இருக்கிறோம் அப்படின்னு நீங்க நம்பிட்டு இருந்தீங்கன்னா, அந்த கதவு திறக்க போறதில்ல நான் வாழ்நாள் முழுவதும். ஈவன் முடிவுல கூட இருக்காது. எத்தனை பேரு வெஸ்டர்ன் கண்ட்ரிலாம் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. நிறைய பேரு இன்னும் இந்த ஆக்சிஜன் சிலிண்டர்ல மாட்டிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறதாக நம்பிட்டு இருக்கிறாங்க. இன்னும் எத்தனையோ பேர் வசதி இருக்கிறதுனால அவங்க சாகக்கூடாதாமா, உயிர் வாழ்ந்துட்டே இருக்கணுங்கிறதுக்காக வெறும் ஆக்சிஜன் சிலிண்டரை மட்டும் மாட்டிட்டு அவர்களை நடைபெணமாக வச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் அப்படின்னா என்ன, அவங்க இன்னும் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து விடுபடவே இல்லை. நிச்சயமற்ற இந்த வாழ்க்கை முறையை நிச்சயமாக உண்மை என்று ஆழமா நம்புவதனுடைய வெளிப்பாடுதான் பயம், பொறாமை, கவலை, வஞ்சம் இதெல்லாமே நமக்குள்ள இருந்து எழுவதற்கான காரணங்கள். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, இந்த வாழ்க்கை நதி ஓட்டம் போல அப்படியே ஓடிட்டே இருக்கு. ஒரு சல 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 சலன ரதி ஓடுது இல்லையா? ரிஷிகேஷ்க்கு வந்தவங்களுக்கு தெரியும். அந்த கங்கை கரை ஓரத்துல நாம நின்று ஒரு நிமிஷம் கண்ணை மூடினோம்னா அதனுடைய ஓட்டம் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அதுபோல ஒவ்வொரு சனமும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. உங்களை சுற்றி நீங்க பார்த்து இதெல்லாம் பர்மனன்ட் அப்படின்னு நினைக்கிற அத்தனை விஷயமுமே மாறிக்கொண்டே இருக்கிறது. மகரிஷி சொல்லுவாங்க, அனைத்துமே நிகழ்ச்சிகள்னு சொல்லுவாங்க. அழகா சொல்லுவாங்க, புரிகிற மாதிரி. நீங்க பார்த்து நம்பி இதெல்லாம் உண்மை என்று புரிந்திருக்கிற அத்தனை விஷயங்களுமே நிகழ்ச்சிகள். காரணம், அவைகள் மாறிக்கொண்டே இருக்கின்றது. இந்த உண்மை நமக்கு ஆழமா என்னைக்கு புரிகிறதோ அன்றுதான் நம்மளுடைய விழிப்புணர்வுக்கான கதவு திறக்கப்படும். நாம் அதற்கு நம்புறதுக்கு தயாரா இல்லை. இந்த உண்மையை ஏற்றுக்கொள்வதற்கும் நாம தயாரா இல்லை. இல்ல இல்ல அது கிடையாது, இதெல்லாம் உண்மை, ஐயோ இது உறவுகள் எல்லாம் உண்மை, அதெல்லாம் அப்படியே நம்ம இறுக்கி பிடிச்சுக்கணும். அவங்கள இன்னும் 100 வருடம் விடக்கூடாது, பிடிச்சுக்கிட்டே இருக்கும். அவங்க யாரு கூடயும் பேசக்கூடாது. இப்படியெல்லாம் ஒவ்வொன்றையும் பொசசிவ், கடும் பற்று அப்படின்னு சொல்றாரு. கடும் பற்று ஏன் வருது? அது உண்மை, அது அப்படியே நிலைச்சிருக்கும். அது வாழ்நாள் முழுவதும் நாம இன்னும் 1000 வருஷம் வாழ போறதாகவும் கற்பனையோடு அது என்ன பண்ணாத இறுக்கி பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து. இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? இந்த சமுதாயத்துல நம்ம சுற்றி இருக்கிறவர்கள் நமக்கு வாழ்ந்த முறையை பார்க்கிறோம். ஓ இப்படித்தான், இதுதான் உண்மைன்னு நம்புறோம். அதன்படியே நாம இந்த உறக்கத்திலேயே நம்ம வாழ்க்கையை தொடர்கிறோம். அப்போ விழிப்புணர்வுக்கு அப்புறம் என்ன நிகழும்? விழிப்புணர்வு பெற்றதுக்கு அப்புறம் எந்த பொருளோடு எப்படி எந்த அளவுக்கு தொடர்பு கொள்ள வேண்டும் என்ற தெளிவு நமக்கு நிச்சயம் இருக்கும். ஃப்ரீ ஃப்ரம் ஆல் நோயிங்ஸ்ன்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. ஐயா அடிக்கடி சொல்லுவான், நாம் அறிந்த அனைத்திலிருந்தும் விடுதலை. ஏன்னா இது புதுசா சொல்றாரு ஐயா. எத்தனையோ பேர் புதுசா தெரிஞ்சுக்கணும், புதுசா கத்துக்கணும், புதுசா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது நாம என்ன பண்றோம்? அறிந்ததிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அதுக்காக உடனே எக்ஸ்ட்ரீமா அந்த சைட்ல நினைக்கக்கூடாது. அப்ப எல்லாத்தையும் தெரியாம விட்டுட்டா நாம எப்படி பிழைக்கிறது, எப்படி சம்பாதிக்கிறது? நோ நோ, அப்படி அப்படி டக்குன்னு அந்த எண்டுக்கு போகக்கூடாது. உங்க மைண்ட் அப்படிதான் ஒர்க் பண்ணும். இந்த இடத்த விட்டு எப்பயுமே மைண்ட் என்ன பண்ணும்னா, தனக்கு புரிந்த தான் ஏற்றுக்கொண்ட விஷயங்களை யாராவது ஒருத்தர் சொல்லும்போது அதை சந்தோஷமா அப்படியே அக்செப்ட் பண்ணும். கரெக்ட், அவர் ஐயா நல்லா பேசுறாருங்க, பிரமாதமா சொல்றாருங்கன்னு.
அதுவே மனம் தான் புரிந்தது, தான் அனுபவித்தது, தான் சரி என்று நம்பிய விஷயத்துக்கு மாறா, முரணா யாரோ ஒருத்தர் சொல்றாங்கன்னா, உடனே அது சரியில்லன்னு. அதற்கான காரணங்கள அது கற்பிச்சுக்கிட்டே இருக்கும். அவரு ஏதாவது சொல்லுவாருங்க. அவன் வாழும்போது தானே தெரியும். அப்படின்னு என்ன பண்ணோம், நமக்குள்ள ஒரு அசரீரி கேட்கும். அது பேசும். பேசி நம்மள என்ன பண்ணிரும் இந்த இடத்த விட்டு, வேறு திசைக்கு, வேறு இடத்திற்கு, வேறு சிந்தனைக்கு நகர்த்தி விடும். அதுலலாம் ஏமாந்துறக் கூடாது. இப்ப இந்த கவனம் தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னா, நமக்குள்ள இந்த ஆழ்ந்த சங்கல்பம் எப்பயுமே இருக்கணும். என்ன அப்படின்னா, இத வேணா குறிப்பு எடுத்துக்கங்க. நான் சொல்றத வார்த்தைகள கரெக்ட்டா எழுதி வச்சுக்கங்க. வாய்ப்பு இருக்கும்போது உங்களுக்குள்ளயே அதையே சொல்லுங்க. இதை ஒரு கனவு என்று என்னால் நினைவில் கொள்ள முடியும். அப்படின்னு ஒரு அற்புதமான வாசகமாக நீங்க அடிக்கடி வாய்ப்பு கிடைக்கும்போது, எந்தெந்த நிகழ்வுகள் எல்லாம் உங்கள பாதிக்க வருதோ, அப்பல்லாம் இந்த வாசகத்த இதை ஒரு கனவு என்று என்னால் நினைவு கொள்ள முடியும் என்ற வாசகத்தை உங்களுக்குள்ள சொல்லிக்க. உண்மைதான். இது ஆழமா போகணும்னா நீங்க அந்த உறக்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள மெதுவா இந்த இதை ஒரு கனவு என்று என்னால் நினைவு கொள்ள முடியும் இந்த வாழ்க்கையே அப்படிங்கிறத நாம என்ன பண்ணணும், வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் நமக்கு நாமே சங்கல்பமாக நமது ஆழ் மனதிற்கு சென்றடையும் வரை சங்கல்பமாக வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் சொல்லி வைக்கணும். ஏன்னா நாம நிறைய சொல்லியிருக்கிறோம். நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத உறக்கத்துல நாம நிறைய சங்கல்பத்தை அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், கொடுத்து வச்சிருக்கிறோம். அதுல இருந்து முதல்ல அது விடுபடணும். ஏன்னா நாம உறக்கத்துல தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். வாழ்க்கையே உறக்கத்துல தானே. அதுல இருந்து வெளியே வரணும்னா என்ன பண்ணணும், இவைகளெல்லாம் கனவுகள் என்ற உண்மை உங்களுக்குள்ள ஆழமான புரிதலுக்கு வரும். இது ஒண்ணுதான் விடுதலைக்கான வழி. எங்கேயோ ஒரு இடத்த விட்டு இப்போ ஒருத்தர் சென்னையில இருக்கிறாரு. அவர் அந்த இடத்துல நிறைய நெருக்கடி வந்துருச்சு. அங்கிருந்து விடுதலை பண்ணணும்னா போய் நாம எங்கேயோ இமயமலைக்கு போய் அங்க இருந்துட்டா தப்பிச்சிடலான்னு நினைச்சு ஓடி அங்க ஒளிகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அவரை ஒட்டி இந்த மனம், எண்ணம், அவர் பெற்ற அனுபவங்கள், இந்த கனவு வாழ்க்கை எல்லாம் அவர் கூட தானே பயணிக்கும். அதுல இருந்து நீங்க விடுதலை அடையவே முடியாது. அப்போதைக்கு இடமாற்றம் வேணா செய்த மாதிரி இருக்குமே ஒழிய எங்கேயும் போகாது. அது உங்களுக்குள்ளேயே இருக்கும். அப்ப இந்த பேட்டர்ன் ஆஃப் திங்கிங் உங்களுடைய வாழ்வியல் முறையில, உங்களுடைய சிந்தனையில இந்த மாற்றம் நிகழும். அப்படின்னா இது கனவான வாழ்க்கை என்பது நமக்கு புரிதலுக்கு வரணும். உங்களுக்கு புரிதலுக்கு வரணும். மற்றவர்களுக்காக இல்லை. உண்மைதானா? இப்ப இப்படி சொல்றாரு ஐயா. கனவு கனவு வாழ்க்கை முழுவதுமே கனவுகளா? கற்பனையா? வாழ்க்கை முறையைத்தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உறக்கத்தில் தான் இருக்கிறோம் என்று சொல்றாரு. உண்மையிலேயே உறக்கத்துல தான் இருக்கிறோமா? அப்படி தெரிஞ்சு நான் தான் விழிச்சுட்டு எல்லா வேலையும் செய்யறேனே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, பொறுமையா ஆழமா சிந்திச்சு பாருங்க. எதை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற உண்மை உங்களுக்கு புலலாம். நமக்கு தியரி தெரியும். நான் யார் அப்படின்னு கேள்வி கேட்டா உடனே நான் உடல் அல்ல, மனம் அல்ல அப்படின்னு நீங்க என்ன பண்ணலாம்? அதனுடைய டெஃபினேஷன் அறிவுல உங்களுக்கு பதிஞ்ச பதிவை தாராளமா எடுத்து சொல்லுவீங்க. நிறைய பேத்துக்கு கற்பித்து கொடுப்பீர்கள். ஆனா அந்த அனுபவம் நமக்கு கிடைச்சதான்னு கேள்வி கேட்டு பாருங்க. அது சொற்பந்தான். அப்ப இந்த கனவு வாழ்க்கையிலிருந்து, உறக்கத்திலிருந்து நீங்கள் மீட்டெடுக்கப்பட வேண்டும். அதுக்கு இந்த வாசக சொன்ன இல்லையா, வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் எல்லா நிகழ்வுகளும் கனவுகள்ல தான் ஏற்படும். அதாவது உறக்கத்துல தான் நிகழ்ந்துட்டு இருக்கு. அதிலிருந்து நீங்கள் விழிப்படைய வேண்டும். நீங்க பார்த்துட்டு இருக்க உறவு, நீங்க உருவாக்கின பொருள், நீங்க உருவாக்கின பேர், புகழ், அனைத்து
விஷயம் இன்பம் நினைச்சிட்டு இருக்கிற பல விஷயங்கள் எல்லாமே உறக்கத்தில் நீங்கள் புரிந்து கொண்ட விஷயம். பியூர்லி சால் ட்ரீம், கனவுகள். கனவுகள் என்ன ஆகும்? பார்க்கும்போது அதுல உண்மையிலேயே நடக்கிற மாதிரி தெரியும். அதுக்குள்ள நாமளும் பயணிப்போம். எல்லாம் அங்க உண்மையா நிகழ்ற மாதிரியே தெரியும். விழிச்சா என்ன ஆகும்? அதெல்லாம் மறைந்து விடும். சோ இத வாழ்நாள் முழுவதும் நாமும் இதனுடைய அவசியத்தை புரிஞ்சுக்கணும். விழிப்படைய வேண்டிய அவசியம். நாம் யாரு அப்படிங்கறதுல நாம கிளியரா இருக்கும். தன்னை அறிந்தால் தனக்கொரு கேடு இல்லைன்னு சொல்றாரு. அப்போ கேடு எப்படி உருவாக்கிக்கிறோம்? தன்னை யார் என்று அறியாமல் உருவாக்கிக்கிறோம். அதைத்தான் மறைமுகமா சொல்றாரு. என்னைக்கு தான் யார் என்ற அறிவு, தெளிவு, உணர்வு பெறுகிறீர்களோ அன்றுதான் நீங்கள் ஆன்மீகத்தில் பயணிக்க ஆரம்பிக்கிறீங்க. அது வரைக்கும் ஜஸ்ட் கேதரிங் த நாலேஜ், எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு தேவையான அறிவு விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு இருக்குமே ஒழிய, அது ஆனா நம் வாழ்க்கைக்கு நடைமுறைக்கு வரலைங்கிறது தான் உண்மை. எனவே அன்பர்களே, இன்றைய சிந்தனையில ஆழமா நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமான ஒன்று, நாம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறோம். இவைகள் நம்மை சுற்றி நடப்பவைகள் அனைத்தும் கனவுகள் தான் என்று நான் உணர்ந்து கொள்ள முடிகிறது என்ற தெளிவு நமக்கு வரும். இது உங்களுக்கு மட்டுமே, நமக்கு மட்டுமே கிடைச்ச ஒரு பொக்கிஷமாக எடுத்துக்கொண்டு அதை நீங்க சரியா கையாள பழகிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.